விடுதலை மூவியோட இடைநிலைஸ் பார்க்கலாம். மக்கள் படை இருக்கிற சில பேர்த்த அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற வழியில மக்கள் படை சேர்ந்த மற்றவங்க வந்து அவங்கள காமராஜை காப்பாற்ற வந்திருப்பாங்க. போலீஸை சுட்டுட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. போலீஸ் வகுத்துல ஒரு புல்லட் பட்ட மாதிரி இருக்கும். சுட்டுட்டு அவங்கள ஓடினதுக்கு அப்புறம் மற்ற போலீஸ் அவங்கள பிடிக்க கீழே போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு மேல ஒரு புல்லட் சவுண்ட் கேட்டிருக்கும். புல்லட் சவுண்ட் கேட்டு மேல போறப்ப வந்து மறுபடியும் அந்த கான்செப்ட் இன்னொரு புல்லட் சவுண்ட் வாங்கி அந்த புல்லட் வந்து நெஞ்சில இன்னொரு இடத்துல பட்ட மாதிரி இருக்கும். ஆனா சுட்டது ஓசி தான். எப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கான்ஸ்டபிள் வந்து சுடுது பட்டு கிடக்கிறப்ப போலீஸ்ல வந்து பாக்குறப்ப ஓசி வந்து எல்லாத்தையும் சுட்டவங்க போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. திரும்பி வந்து பாக்குறப்ப அவர் கேஷுவலா அங்க உட்காந்துருப்பாரு. திரும்பி போலீஸ் வந்து பார்க்கமே மேல சுட்டுட்டு இருப்பாரு. ஆனா மக்கள் படை வீரர்கள் எல்லாருமே கீழே தான் போயிருப்பாங்க தவிர மேல யாருமே போயிருப்பாங்க மாட்டாங்க. அவர் இதை ஏன் பண்ணாருன்னா மக்கள் படை இருக்கிற பேட் இம்ப்ரெஷன் உருவாக்கியே வாத்தியாரை பிடிக்கதான் அவர் அப்படி பண்ணியிருப்பாரு.